பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற பகுதி 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தப்பட்டபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இப்போ யோசிக்கலாம், தம்பியும் காணிக்கையை குறித்து பேச வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனதிற்குள்ளே பல்வேறு யோசனைகள் வரலாம். ஆனால் இன்றைக்கு நான் பேச வந்தது காணிக்கையை குறித்து அல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இந்த வார்த்தையை நம்ம தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வார்த்தை காணிக்கை குறித்து மாத்திரம்தான் சொல்லப்படுகிறது என்று சொல்லி. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, 6வது வசனத்தில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். அல்லேலூயா. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆமென். அப்போது விதை என்று சொன்னால் அது காணிக்கை மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. விதை என்று சொல்லப்படுகிறது காணிக்கையை மாத்திரம் அது குறிப்பிடுகிறது அல்ல. நாம் தேவனுக்கு கொடுக்கிற காரியங்கள், அல்லேலூயா, அது காணிக்கையை மாத்திரம்தான் குறிப்பிடுகிறதானா? அது நிச்சயமாக கிடையாது. அதற்கு கீழாக வருகிற வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஏழைகளுக்கு கொடுக்கிற வசனம் இந்த அதிகாரத்திலே அது கீழாக வரும். கர்த்தருக்கு செலுத்துகிற ஸ்தோத்திரங்களை குறித்து இந்த வார்த்தை சொல்லும். கர்த்தருக்கு செய்கிற வேலைகளை குறித்து இந்த வார்த்தையை சொல்லும். ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தை குறித்து கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு செலுத்துகிற பலிகளை கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகள், கர்த்தருக்கு செய்கிற ஆராதனை, கர்த்தருக்கு செய்கிற அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துகிறது, இதை எல்லாமே நம்ம விதைக்கிற விதைகள் தான். அல்லேலூயா. வெறும் காணிக்கை மாத்திரம் நான் விதைக்கிற விதை என்று சொல்லி வசனம் குறிப்பிடவில்லை. அல்லேலூயா. வேதத்தில் எந்த இடத்துலையுமே காணிக்கை மாத்திரம் தான் விதை என்று சொல்லி குறிப்பிடப்படவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் செலுத்துகிற துதி, அவருக்கு செலுத்துகிற ஆராதனை, அவருக்கு செலுத்துகிற அவரை பாட்டினால் அவரை மகிமைப்படுத்துகிறது, நம் ஏழைகளுக்கு உதவுவது, இது எல்லாமே நம்ம விதைக்கிற விதை. அல்லேலூயா. இதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் சொல்லும், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், ஆமென், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது இந்த அதிகாரத்தில். அல்லேலூயா. இந்த அதிகாரத்திலே கர்த்தருக்கு செய்கிற பணிவிடைகளை குறித்து வசனம் கூறுகிறது. இதே அதிகாரத்தில் கர்த்தருக்கு செய்கிற ஸ்தோத்திர பலிகளை குறித்து வசனம் குறிப்பிடுகிறது. நாம புரிஞ்சு வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை வாசிச்சாலே சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இதை விதை என்பது காணிக்கை அல்ல. அல்லேலூயா. காணிக்கை மாத்திரமல்ல, அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உடன்படிக்கை. அல்லேலூயா. அதை குறித்து நான் பேச விரும்பவில்லை. நான் பேச வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை நாம் துதிப்பதில்லை, கர்த்தரை நாம் ஆராதிக்கிறதில்லை, கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டிய நேரங்கள் இல்லை. அல்லேலூயா. அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடை ஊழியங்கள். அல்லேலூயா. இதை எல்லாவற்றிலும் நாம் பெருக விதைப்போமானால், மேன், சிறுக விதைக்காமல் பெருக விதைப்போமானால் நாம் பெருக அறுக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, அவன் மனதில் நியமிக்கப்பட்டபடியே கொடுக்க கடவன். ஆமென். அப்போது நம்ம விசனமாய் அவரை போய் தேடக்கூடாது. அல்லேலூயா. அவருக்கு செலுத்துகிற பலிகள் விசனத்தினாய் போய் செலுத்தக்கூடாது. வேலைக்கு போகிறோம், நேரம் ஆயிடுச்சு, ஐயோ டைம் ஆயிடுச்சு, இருக்கிற ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லி வேலையை நினச்சி நம்ம ஆண்டவர் போயிட்டு இருக்கிற 5 நிமிஷம் வேக வேகமாக விசனத்தின்படி அல்ல, கட்டாயத்தினாலும் அல்ல. சபைக்கு போகிறோம், குடும்ப ஜெபம் பண்ணுறோம், அம்மா திட்டுறாங்க, அப்பா திட்டுறாங்கன்றதுனால ஜெபிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஊழியக்காரர் திட்டுறாருன்றதுனால ஆராதனை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஊழியக்காரர் சொல்கிறாரே துதிக்கலாம், ஊழியக்காரர் சொல்கிறாரே பாட்டு பாடலாம் என்று சொல்லி பாடக்கூடாது. நாம் எதை செய்தாலும் அவருக்காய் செய்ய வேண்டும். கர்த்தரை நினைத்து அவருக்காய் நம்ம துதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஊழியக்காரருக்காய் நம்ம துதிக்கிறது இல்லை, நம்ம அப்பா அம்மாக்காய் நம்ம துதிக்கிறது இல்லை. அல்லேலூயா. நாம் துதிக்கிற துதி நம்மை ஆசீர்வதிக்கும். அது நம்ம விதைக்கிற விதை. அல்லேலூயா. நம்ம பிற்காலத்தில் அவருக்காய் அறுவடை செய்கிறதற்கு நம்ம விதைக்கிற விதை தான் நம்மளுடைய துதி, நம்மளுடைய ஆராதனை, நம்மளுடைய வேத வாசிப்பு, நம்மளுடைய வேத தியானம். இதை எவ்வளவு அதிகமாய் நாம் விதைக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். இந்த விதைக்க தான் ஆண்டவருக்குள்ளாய் நம்ம பலப்பட முடியும். அல்லேலூயா. ஆகையினால இந்த வார்த்தையை குறித்து ஆண்டவர் என்னோடு பேசின காரியம், நம்ம விதைக்கிற விதை, அவரை துதிக்கிற துதி தான் நம்ம விதைக்கிற விதை. அல்லேலூயா. அவரை ஆராதிப்பது தான் நம்ம விதைக்கிற விதை. அவருடைய வசனத்தை தியானித்து அவரை பற்றி இன்னும் நம்ம அதிகமாக அறிந்து கொள்வது தான் அவருக்கு நம்ம விதைக்கிற விதை. அவரோடு கூட செலவழிக்கிற நேரங்களை அதிகரிப்பது தான் அவருக்கு நம்ம விதைக்கிற விதை.
இந்த விதையெல்லாம் நமக்கு பலன் கொடுக்கும். அல்லேலூயா. அவருக்குள்ளாய் வளருவதற்கு இந்த விதை தான் நமக்கு பலன் கொடுக்கும். ஆகையினால் இந்த வார்த்தையை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட பாரமாய் பேசுகிறேன். காணிக்கையை குறித்து மாத்திரம் இந்த வார்த்தை பேசலை. ஆகையினால் இந்த வார்த்தையை படிக்கிறப்பெல்லாம் காணிக்கையை மாத்திரம் நினைச்சிடாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருக்கு நம்ம செலுத்துகிறதுல உண்மை உள்ளவர்களாயும் அதிகமாய் இருதயத்தில் வாஞ்சை உள்ளவர்களாயும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதை கொடுத்தாலும் உற்சாகமாய் கொடுப்போம். அவருக்கு உற்சாகமாய் துதி செலுத்துவோம். அவருக்கு உற்சாகமாய் நம்ம ஆராதிப்போம். அவரை உற்சாகமாய் நம்ம தேடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறார். ஆமென்.